வணக்கம் நேயர்களே, எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாம் இன்றைய தினம் பேச இருப்பது நமது தாய் நாட்டின் கொடியிலே மூவர்ணம் இருக்கிறது. அதனை வைத்து பங்குச் சந்தைகள் ஒப்பிடுகையில் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேச இருக்கிறோம். ஸோ மெயினாக அந்த மூவர்ணத்தில் பார்த்தோம்னா அதை ஒரு 3 பில்லர் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் growth, இந்த மூணையும் உள்ளடக்கியது தான் அந்த பில்லர்னு சொல்லலாம். அதாவது அதுமாரி நடுவில் இருக்கக்கூடிய சக்கரம் பார்த்தோம்னா ஒரு மல்டி அசட் இன்புட்டை கொடுக்கிறது. அதாவது ஒரே இதில் பாக்ஸில் போடாமல் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், தென் கமாடிட்டி, ETF, அது மாதிரி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் அந்த நம்மளுடைய அசோகா சக்கரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை வைத்து தான் நாம் இன்று பேச இருக்கிறோம். முதலிலே காவி நிறம். காவி என்பது ஒரு உயர்ந்து தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதைப்போல் பங்குச்சந்தையிலே growth என்பது ஒரு நம்மளுடைய பிரைமரி கோல். நம்ம போடக்கூடிய பணம் அதிகரிக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது இல்லையா? அது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதுதான் கோல். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய எக்கானமி ஒரு ரேப்பிடா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஒரு growth-ஐ நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய எக்கானமியில் நம்மளுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு புதிய உச்சத்திற்கு எடுத்து செல்வதற்கு உண்டான விஷயங்களை சந்தைகள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதுதான் அதனுடைய உள்கருத்துன்னு சொல்லலாம். அதனால இது காவி நிறம் ஒரு growth என்பதை தெளிவாக அறிவுறுத்துகிறது. அடுத்தது வெள்ளை. எல்லாருமே சொல்லுவாங்க அவர் மனசு ரொம்ப வெள்ளப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒரு கிளீன் அண்ட் பீஸ், இது ரெண்டத்தையும் எடுத்துக்கொள்வது. இதை நம்ம எப்படி பங்குச்சந்தைக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டெபிலிட்டினா என்ன? நமக்கு ஒரு வருடம் ஒரு அமௌண்ட் வர வேண்டும். இப்ப பேங்க்ல போய் எப்படியில போட்டீங்கன்னா RBI ரேட்டு தகுந்த மாதிரி மாறும். அதே சமயத்துல கடன் பத்திரங்கள், அதாவது கார்பரேட்ல டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு, கவர்மெண்டோட டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி கடன் பத்திரங்கள்ல நீங்க போய் முதலீடு செய்யும் பொழுது ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு ஒரு 3 வருஷத்திலிருந்து 5 வருடம் எனக்கு ஒரு 9%, 8% கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற போது பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கிறது. அதனால டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய முதலீட்டிலே ஒரு அமைதியான வழியை அறிவுறுத்துகிறது. அதுதான் இந்த வெள்ளை நிறம் உங்களுக்கு பங்குச்சந்தையினுடைய முதலீட்டிலே சொல்லுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பச்சை. பச்சை பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேலன்ஸ் அண்ட் அது ஒரு வளர்ச்சியையும் சேர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால்தான் அதாவது நமது பங்குச்சந்தையை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஒரு பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நமக்கு என்ன மாதிரியான ஒரு ரிவார்டை கொடுக்கும் அப்படின்னு பங்குச்சந்தை வழி பார்த்தோம்னாக்க நம்ம ஒரு ஈக்விட்டியில கொஞ்சம் அமௌண்ட்டு, டெட்ல கொஞ்சம் அமௌண்ட்டு, கமாடிட்டியில கொஞ்சம் அமௌண்ட்டு, ETF கொஞ்சம் அமௌண்ட், இதை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நாம் முதலீடு செய்தோமேயானால் சந்தைகளில் நமக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல இருக்கிறது பல இடங்கள்ல இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜா ஒரு 12%, 15% ரிட்டர்ன் கொடுப்பதற்குண்டான வளர்ச்சி முறைகளிலே இது ஒரு சாத்தியக்கூறை கொடுக்கக்கூடும் என்பதை அறிவுறுத்துகிறது. அதனால பச்சை என்பது ஒரு நல்ல growth எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை அறிவுறுத்துவதுதான் பச்சை நிறம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய ட்ரை கலர் போர்ட்ஃபோலியோ. இந்த ட்ரை கலர் போர்ட்ஃபோலியோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது 3 வர்ணம் இருக்கு இல்லையா? 3 வர்ணம் போர்ட்ஃபோலியோ என்பது ஒரு பிளான் மற்றும் இல்லைங்க, இது ஒரு விஷன். அதாவது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஏன்னா ஏன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத பற்றி நானும் கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய 25 வருஷமாக எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எதுக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லாங்கிட்டிவிட்டி 60 வயசுல இருந்து வரலையும் 90 வயசு வரலையும் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பினான்சியல் ஃப்ரீடம் இருந்தாதான் உங்களால ஒரு மென்டல் பீஸோட உங்களால நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். அதனால இது ஒரு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முதல் படி அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு முதல் படியாக இருக்கக்கூடும். மேலும் இந்த 2019 இருந்து சுதந்திர தினத்துக்கு முதல் ஒரு வாரமும் அதற்கு பிறகு ஒரு வாரமும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். 2019 1.05% அதிகரித்தது. 2020 4.73% குறைந்தது. 2021 2.8% அதிகரித்தது. 2022 2.91% குறைந்தது. 2023 1.57% குறைந்தது. 2024 1.87% அதிகரித்திருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னாக்க 2 வருடத்திற்கு ஒரு வருடம் குறைகிறது, அப்புறம் 2 வருடம் ஏறுகிறது. அப்படி அந்த வகையில் பார்த்தோம்னா 2025 அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஸோ இட் இஸ் ஒரு மிக்சடு ஆக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். 2023 ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல மார்க்கெட் அதுக்கப்புறம் விழுந்தது. 2024 எக்ஸ்பெக்டிங் த குட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மற்றும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் பிளஸ் இவி அப்ப எல்லாம் உள்ள வந்தது இல்லையா, அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏற்றத்தை நாம் பார்க்க முடிஞ்சது. மேலும் இன்றைய தினம் நமது பிரதம மந்திரி ஜிஎஸ்டியில நிறைய குறைக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த டாரிஃப்னுடைய இம்பாக்ட்னால சொல்லியிருக்காங்க. அதுவும் சந்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கக்கூடும். அதுபோல நேற்றைய தினம் இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ரேட்டிங் அதிகரிச்சிருக்காங்க 8 வருடங்களுக்கு பிறகு, BB- இருந்து BBB. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் சந்தைகளில் நடந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் நடக்கக்கூடிய புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய ஒரு மீட்டிங்கும் பார்த்தோம்னாக்க அதனுடைய இம்பாக்டும் சந்தைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதை பற்றி நம்மளுடைய அடுத்த சிறப்பு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.